அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 3 வசனத்தை ஆதாரமாக வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஐஸ்வர்யவானும் லாசருவும் அந்த நாட்களிலே இருந்த பரிசேயர்களின் போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணக்காரன் என்று சொன்னால் அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏழை என்று சொன்னால் அவன் தேவனால் தண்டிக்கப்பட்டவன் என்றெல்லாம் போதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த போதனை மூலம் என்ன சொல்றாருன்னா, பணத்தினால் ஒரு மனிதன் ஆசீர்வாதம் பெற்றான்னு சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், தரித்திரம் என்று சொன்னால் கர்த்தர் அவனோடு இல்லை, அவன் தண்டனை என்று சொல்லுகிற இந்த பரிசேயருடைய போதனையை ஆண்டவர் தவறு என்று சொல்லி, ஒரு மனிதன் பணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் போனாலும் அவன் வாழ்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாருங்க. அந்த பணம் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு கொண்டு போகும், பரலோகத்துக்கும் கொண்டு போகும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய கருத்துங்க. அந்த பணத்தை உலகத்தில் வாழும் பொழுது எப்படி நாம் கையாளுகிறோம், அந்த பணத்தை வைத்து கொண்டு எப்படி வாழ்கிறோம், மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நினைத்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பணத்தினால் நாம் என்ன செய்ய முடியும், நல்ல காரியங்களை செய்ய முடியுமா, அநீதியான உலகப் பொருளினாலே சகோதரர்களை சம்பாதிக்க முடியுமா என்று கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தினால் அது பணக்காரராக இருந்தாலும் பரலோகம் போலாங்க. இன்னும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் பணக்காரன் என்பதினால் அவன் நரகத்துக்கு போய்விடவில்லை, லாசரு தரித்திரன் என்பதினால் பரதீசுக்கு போகலுங்க என்றால், இப்போ இந்த பணக்காரனாக இருந்த இந்த ஐஸ்வர்யவான் ஏன் பாதாளத்துக்கு போனான்னா, இவனுக்கு பணமே தெய்வமாக இருந்தது. பணம்தான் இவனுக்கு தெய்வம், பணம்தான் பிரதானம். மரணத்துக்கு அப்பால் வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை தேடுவோம், பரம பாக்கியத்தை தேடுவோம், நித்தியத்தை தேடுவோம் என்று அதை குறித்து அக்கறை இல்லாமல் அந்த பணத்தை கொண்டு உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான். ஆகவே தான் சொன்னேன், பணமே இவனுக்கு தெய்வமாக இருந்து விட்டது. ஆகவே தான் பாதாளத்துக்கு போனாங்க. அவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து இந்த உலகத்தில் கர்த்தரை மையமாக வைத்து, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உலகத்தில் வாடணும். கஷ்டம், நஷ்டம், உபத்திரம், பாடு எதுவாக இருந்தாலும் சரி, நமது வாழ்க்கையில் ஆவிக்குரிய மக்களாய், நீதிமான்களாய், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை மையமாக வைத்து நீங்கள் வாடணும், வியாபாரம் பண்ணணும், படிக்கணும், போகணும், வரணும். அப்படி இருந்தால் மரணத்துக்கு அப்பால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும். யுகாயுக காலமாக ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.